அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. BLO எனப்படும் பூத் லெவல் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவத்தை விநியோகித்து வருகின்றார்கள். அந்த படிவத்தை பூர்த்தி செய்து வாக்காளர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். வெளியூரில் வசிப்பவர்கள் தங்கள் இருந்த இடத்திலிருந்து இணையதளம் வழியாக சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை இணையதளம் வழியாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கும் வசதியை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது. எவ்வாறு இணையதளம் வழியாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாக்காளர்கள் மிக சுலபமாக ஆன்லைனிலேயே தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கும் வசதியை தேர்தல் ஆணையம் தங்களது இணையதளத்தில் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. BLOக்கள் வாக்காளர்களின் வீடு தேடி சென்று தீவிர திருத்த படிவங்களை வழங்கி வருகிறார்கள். வாக்காளர்கள் எங்கிருந்தாலும் இருப்பிடத்திலேயே மிக சுலபமாக ஆன்லைனில் தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செய்யும் வசதியை எலெக்ஷன் கமிஷன் அறிமுகப்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று பதிவு செய்யப்பட்ட மொபைல் போன் எண்ணை பயன்படுத்தி OTP பதிவு செய்து உள்ளே செல்ல வேண்டும். சிறப்பு தீவிர திருத்தம் 2026 என்கிற பிரிவில் ஃபில் எனுமரேஷன் ஃபார்மை கிளிக் செய்து உள்நுழைய வேண்டும். கேட்கப்படும் விவரங்களை உள்ளீடு செய்து ஆன்லைன் தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதில் பிறந்த தேதி, தாய் தந்தையர் பெயர், 2002 தீவிர பட்டியலில் பெயர் இருப்பின் அவ்விவரங்கள், கணவன் அல்லது மனைவியின் பெயர் மற்றும் கைவசம் அவர்களின் வாக்காளர் அடையாள அட்டை எண் இருப்பின் அதன் விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும். வாக்காளரின் புதிய புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்ததாக கையெழுத்து பிரிவுக்குள் செல்லும். அதன் பிறகு ஆதார் எண் பதிவு செய்து OTP உள்ளிட்டால் போதும். ஆதாரில் உள்ள வாக்காளர்களின் விவரங்களும் வாக்காளர் அட்டை விவரங்களும் சரிபார்க்கப்பட்டு தீவிர திருத்த படிவம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்படும். உடனடியாக வாக்காளர்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு மெசேஜ் அனுப்பப்படும். ஆன்லைனில் படிவம் சமர்ப்பிக்கப்பட்டதற்கான ஒப்புகை சீட்டையும் டவுன்லோடு செய்து கொள்ளலாம். வாக்காளர் அட்டை மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண், 2002 தீவிர திருத்த பட்டியலில் இடம்பெற்ற வாக்காளர் அல்லது பெற்றோரின் விவரங்கள், வாக்காளரின் புகைப்படம், ஆதார் எண் ஆகியவற்றை தயாராக வைத்திருந்தால் சில நிமிடங்களில் தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செய்து விடலாம். குறிப்பிட்ட வாக்காளர்களின் தீவிர திருத்த படிவம் ஆன்லைனில் சமர்ப்பிக்கப்பட்டதற்கான விவரங்கள் அந்தந்த BLOக்களுக்கு BLO ஆப்பில் காட்டப்படும். BLO மற்றும் வாக்காளர் பதிவு அலுவலர் ஆகியோர் ஒப்புதல் அளித்து நேரடியாக வரைவு பட்டியலில் சேர்க்கப்படும். வாக்காளர்கள் இணையதளம் வழியாக சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செய்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.voters.eci.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் 2026 வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவம் இணையதளம் வழியாக பூர்த்தி செய்வதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், இடம் மாற்றம் செய்தல், கரெக்ஷன் ஆகிய அனைத்து விவரங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓட்டர் லிஸ்டில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை நீங்கள் சர்ச் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட சேவைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செய்வதற்காக இங்கே கொடுத்திருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR 2026 ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி லாகின் பண்றதுக்கான ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஆல்ரெடி நீங்க இந்த பேஜ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி இந்த படிவத்தை பூர்த்தி செய்யலாம். அல்லது சைன் அப் ஆப்ஷன் இருக்கு. இந்த சைன் அப் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்களது மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ID, அப்புறம் இந்த கேப்சாவை என்டர் பண்ணி கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTPயை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணி அதன் பிறகு உங்க எபிக்ஸ் நம்பர், அதாவது எலக்ட்ரல் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்றதுக்காக உங்க மொபைல் நம்பர் அல்லது எபிக்ஸ் நம்பர் அல்லது இமெயில் ID ஏதாவது ஒன்று என்டர் பண்ணி இந்த செக்யூரிட்டி கேப்சாவை இங்க என்டர் பண்ணி ரெக்வெஸ்ட் OTP பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய OTP இங்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்ல நம்ம லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ண பிறகு ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. SIR 2026 ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலக்ட்ரல் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல உங்க மாநிலத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. மாநிலத்தை தேர்ந்தெடுத்த உடனே இந்த மாதிரி என்டர் எபிக்ஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது எலக்ட்ரல் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு நம்பர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்களது ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் எல்லாம் திரையில் தோன்றும். அதாவது உங்களது வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் பெயர், சீரியல் நம்பர், தொகுதி நேம் விவரம், மாநிலம், எபிக்ஸ் நம்பர் போன்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்திருப்பாங்க. அப்புறமா முக்கியமா ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் என்ஷூர் தட் நேம் அண்ட் த ஆதார் கார்டு எக்ஸாக்ட்லி மேட்ச் யுவர் நேம் அண்ட் த எபிக்ஸ் நம்பர். அதாவது உங்களது வாக்காளர் அடையாள அட்டை மற்றும்
ஆதார் கார்டில் உங்களது நேம் ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வழியா நீங்க சிறப்பு தீவிர திருத்த பட்டியலை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அதன் பிறகு திருப்பியும் ஒரு வாட்டி உங்க மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி பண்ணிக்கோங்க. மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை இங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி செலக்ட் ஒன் கேட்டகரி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல 3 விதமா உங்க கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க மை நேம் எக்ஸிட் இன் எலக்ட்ரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர், அதாவது கடைசி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2002 மற்றும் 2005 மேற்கொள்ளப்பட்டது. அதில் உங்களது பெயர் இருந்தால் மை நேம் எக்ஸிட் இன் எலக்ட்ரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து சர்ச் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாமே திரையில் தோன்றும். அதன் பிறகு தேவையான விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். இல்லையில் இரண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க மை பேரண்ட் நேம், அதாவது ஃபாதர், மதர், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் எக்ஸிட் இன் த எலக்ட்ரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர். உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லாமல் இருந்து உங்களது ஃபாதர் அல்லது மதர் அல்லது கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் நேம் கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் இருந்தால் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இரண்டாவது ஆப்ஷன். மூன்றாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு, உங்களது பெயரும் அல்லது உங்களது பேரண்ட், ஃபாதர், மதர், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் ஆகிய எவரது பெயருமே கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் இல்லை என்றால் நெய்தர் மை நேம் ஆர் மை பேரண்ட் நேம் எக்ஸிட் இன் த எலக்ட்ரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் அந்த மாதிரி மூணாவது கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ண வேண்டும். மூணாவது இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், ஃபாதர் அல்லது லீகல் கார்டியன் நேம், ஃபாதர் கார்டியன் எபிக்ஸ் நம்பர், மதர் நேம், மதர் எபிக்ஸ் நம்பர், ஸ்போஸ் நேம், ஸ்போஸ் எபிக்ஸ் நம்பர், பிளேஸ் ஆஃப் சப்மிஷன், அப்லோடு போட்டோ, இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. எல்லாமே நீங்க தெளிவா பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். சப்மிட் பண்ண உடனே இந்த மாதிரி இ வெரிஃபிகேஷன், இ சைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல உங்க ஆதார் நம்பரை நீங்க என்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. உடனே இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR 2026 ஆல் டீடைல்ஸ் மென்ஷன்ட் பிலோ RS ஆஃப் 2025 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. இந்த ரிசிப்ட் வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க மொபைலுக்கும் கன்ஃபர்மேஷன் SMS சென்ட் பண்ணிடுவாங்க. இவ்வாறு உங்களது வீட்டிலிருந்தே எளிய முறையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 கணக்கீட்டு படிவத்தை இணையதளம் வழியாக நீங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். இணையதளம் வழியாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க இயலாதவர்கள் நேரடியாக உங்களது பூத் லெவல் அதிகாரிகள் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவத்தை சமர்ப்பிக்கும் போது அதை பூர்த்தி செய்து சமர்ப்பித்தாலும் போதுமானது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.